காரைக்கால் திருநள்ளாறு சட்டமன்ற உறுப்பினர் பி.ஆர். சிவா சமூக ஆர்வலர்கள் மீது பொய் வழக்கு போட முயற்சிப்பதாக திருநள்ளாறு வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவக்குமார் தெரிவித்துள்ளார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற தர்பணேஸ்வரர் தேவஸ்தானம் சனி பகவான் ஆலயத்தில் நடைபெறும் பல்வேறு முறைகேடுகளுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பி.ஆர். சிவா ஆதரவாக இருப்பதாகவும், இதனை தட்டி கேட்கும் நபர்கள் மீது பொய் வழக்குகளை போட்டு முடக்க நினைப்பதாகவும் திருநள்ளாறு வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவக்குமார் செய்தியாளரிடம் தெரிவித்தார். மேலும் தங்களூர் பகுதியில் உள்ள வழிக்கரையம்மன் ஆலயத்தை புனரமைத்து கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என அப்பகுதி மக்களை ஒன்று திரட்டி போராட்டம் நடத்தியதின் விளைவாக அக்கோயிலை நிர்வகித்து வரும் செல்வ சண்முகம் அக்கோவிலில் வரும் உண்டியல் பணத்தை தனது சொந்த செலவுக்காக பயன்படுத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் இதுபோன்ற தவறுகளை தட்டி கேட்கும் என்னை போன்ற நபர்கள் மீது பொய் வழக்குகளை போட சட்டமன்ற உறுப்பினர் பி.ஆர். சிவா முயற்சிப்பதாகவும், இதனிடையே 2008ஆம் ஆண்டில் உரிய ஆவணங்களுடன் தனிநபர் இடத்தை நான் வாங்கியிருந்தேன். அந்த இடத்தை நான் போலி ஆவணங்களை தயாரித்து நான் வாங்கியதாக தவறான குற்றச்சாட்டை என் மீது வைத்து பொய் வழக்கு போட காவல்துறைக்கு சட்டமன்ற உறுப்பினர் சிவா வற்புறுத்தி வருவதாக தெரிய வருகிறது என்றார். இதுகுறித்து காவல்துறை என்னிடம் தீர விசாரித்து ஆவணங்களை சரிபார்த்து தவறிருக்கும் பட்சத்தில் வழக்கு பதிந்து கொள்ள எந்த ஆட்சேபனமும் இல்லை எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் எனது அரசியல் வளர்ச்சி பிடிக்காமல் என்னை முடக்க சட்டமன்ற உறுப்பினர் சிவா முயற்சிப்பதை வன்மையாக கண்டிப்பதாகவும், நான் தவறு செய்யவில்லை என்பதை மக்கள் மன்றத்தில் தெரிவிக்கவே இந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்தியதாகவும் அவர் தெரிவித்தார்.